காங்கிரசினுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவருடைய ரைட் ஹேண்ட் பிரவீன் சக்கரவர்த்தி தாவேகா தலைவர் விஜயை சந்திச்சு 2 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. இது எதற்கான சந்திப்பா பாக்குறீங்க நீங்க? இந்த பிரவீன் காந்தியை எத்தனை பேருக்கு தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு? இன்னைக்கு தான் எல்லாருக்கும் தெரியுது. இவர் மட்டும் இன்னைக்கு விஜயை சந்திக்கிறாரு ஒரு செய்தி வரலாம், இவர் யாருன்னே யாருக்கும் தெரியாது. ஆனா இந்த பரபரப்பு இல்லைனாலுமே நமக்கு செல்வ பெருந்தகையே தெரியும். இது ஒரு ஆக்கப்பூர்வமான வேலை கிடையாது. விஜயை சந்திக்கிறது, எங்க பக்கம் ஆள் இருக்குன்னு காமிக்கிறது, நாங்க அங்க போயிட போறோங்கிறது இல்ல. இப்ப பீகார் தேர்தல்ல இருந்து பாடம் கற்றுக்கல காங்கிரஸ்ங்கிறத இதன் மூலியமா எடுத்துக்கலாமா நம்ம? பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்களை எல்லாம் தமிழ்நாட்டு காங்கிரசின் முகம் என்றோ இல்ல தேர்தலை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இவர் இருக்கிறார் என்றோ நான் பார்க்கல. இல்ல, இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்னு இன்னைக்குதான் தெரிய வருது. இப்படி காங்கிரஸ்ல மலையாளியா, தமிழரா, ஆந்திராக்காரரா, தமிழ்நாட்டுக்காரரா, இதுவே இன்னும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாது. சில பேர் நினைப்பாங்க, ஒண்ணு நாம இருக்கிற கூட்டணி ஜெயிக்கணும், இல்லையா நம்ம அதை ஏதாவது உடைச்சு விடணும், அதை ஏதாவது குழப்பி விடணுமாங்களே. அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டு தேர்தல் வரலாற்றில் எப்போல்லாம் நீங்கள் காங்கிரஸ் கட்சிக்கோ பாரதிய ஜனதாவுக்கோ அதிக சீட்டு கொடுக்குறீங்களோ அந்த கூட்டணியினுடைய ரிசல்ட் கண்ணு முன்னாடி தெரியும். அவுட்டு. விஜய்ங்கிறது ஒரு லாலிபாப் மாதிரி எல்லாருக்கும் அப்பப்போ எடுத்து சாப்பிட்டுக்கிறாங்க லைட்டாக, அவ்வளோதானே ஒழிய ஒரு பாரம்பரியமான ஒரு தேசிய கட்சியான காங்கிரஸ் வந்து விஜய் ரசிகர்களோடு சேர்ந்துக்கிட்டு ஒரு பத்திரிகையாளரையே இப்போ மாலை போட்டு அவங்க விளாண்டு பொம்மை மாதிரி ஆக்கி விளாண்டு பார்த்தாங்க விஜய் ரசிகர்கள். திருப்பரங்குன்றம் விஜய், மதுரை தெற்கு விஜய், வடக்கு விஜய், மேற்கு விஜய்னு பேசின விஜய் மதுரையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. 2-3 நாளாக பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு வார்த்தை, ஒரு அறிக்கை கூட விடாமல் இன்னைக்கு இப்படி ஒரு அரசியல் செயல்பாட்டை ஒரு சந்திப்பை நடத்தியிருக்காரு. அப்படிங்கிறது இது எப்படி எடுத்து இல்லை, இதுதான் விஜய். பாபர் மசூதி வந்து ஒரு நாளில் கலவரத்தை உண்டு பண்ணல. சுதந்திரத்துக்கு அப்படி ஒரு சிலையை வைக்கிறது, சவத்தை தாண்டி லைட்டாக இது பண்ணுறது, இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தில் விதை போட்டிருக்கிறாங்க. எப்படி ஒரு 30 வருஷத்தில் இவர்களின் நோக்கம் முருக பக்தி அல்ல. கடவுள் நம்பிக்கை கொண்ட பக்தர்கள் யாரும் இவங்களை விரும்பல. அவங்க அந்த மக்களை வரவேற்கிறாங்க, போங்கப்பா சாமின்னு கை தட்டுறாங்க. அந்த மக்கள் வரவேற்க மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு பிஜேபி காலில் விழுந்து கெஞ்சி இருக்கு. நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஊடகவியலாளர் ஜீவா டுடே ஜீவ சகாப்தம் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க தோழர்? நல்லா இருக்கேன். நம்ம பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு பிரேக்கிங் போயிட்டுருக்கு. பல சேனல்ஸில் பல விதமாக போட்டிருக்காங்க. சரி, பரவாயில்ல, அவங்க ஸ்டைலே நம்மளும் போகலாம். காங்கிரஸினுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவருடைய ரைட் ஹேண்ட் பிரவீன் சக்கரவர்த்தி தாவேகா தலைவர் விஜயை சந்திச்சு 2 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு அப்படின்னு தகவல் வெளியாகியிருக்கு. என்ன பேசப்பட்டதுன்னா அரசியல் பேசப்பட்டிருக்கு அப்படின்னு தான் தகவல் வந்திருக்கு. ஏன்னா அவங்க ரகசியமாக தானே பேசியிருக்காங்க. நமக்கு ஒன்றும் அவங்களும் அஃபீஷியலாக எதுவும் கொடுக்குற மாதிரியும் தெரியல. இது வரைக்கும் வழக்கமாக அப்படி கொடுத்ததும் இல்லைங்கிறதுனால இது எதற்கான சந்திப்பாக பார்க்குறீங்க நீங்கள்? காங்கிரஸ் கட்சியினுடைய, அதாவது ராகுல் காந்தியினுடைய ரைட் ஹேண்ட் அப்படிங்கிறாங்க. அப்போ செல்வ பெருந்தகை வந்து ராகுல் காந்திக்கு நெருக்கமா இல்லைன்னு சொல்ல வராங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, செல்வ பெருந்தகையும் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் எல்லோரும் ஒரு மேடையில் கலந்து கொண்டு மாறி மாறி நாங்கள் இந்த கூட்டணியில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத உறுதி செய்து கொண்டே இருக்கிறாங்க. அவர் யாருன்னா மாநில தலைவர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய செல்வ பெருந்தகை அவர் உறுதிப்படுத்துகிறாரு, நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கணும். திமுக தலைமை கை எங்ககிட்ட தான் இருக்குது, எங்களை விட்டு எங்கேயும் போகாதுன்னு அவர் மீண்டும் மீண்டும் சொல்வதை நம்ம கேட்குறோம். ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் ஓட்சோரியிலிருந்து இவங்களுடைய எஸ்ஐஆரை எதிர்ப்பதாக இருக்கட்டும், பாரதிய ஜனதாவோட மதவாத கருத்துக்களை எதிர்ப்பிலிருந்து 2 பேரும் நாங்கள் சேர்ந்து நின்று எதிர்க்கிறோங்கிறத ஒவ்வொரு முறையும் ஒரு தேசிய அளவில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதில் ராகுல் காந்தியும் இருக்கிறாரு, ஸ்டாலினும் இருக்கிறாங்க. ஸோ நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது ராகுல் ஸ்டாலினுக்கான நட்பு எப்படி இருக்குது, செல்வ பெருந்தகை திமுகவுக்கான உறவு எப்படி போய்கிட்டு இருக்குங்கிறது தான் நான் பார்க்குறேன். இந்த பிரவீன் காந்தியை எத்தனை பேருக்கு தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு? இன்னைக்கு தான் எல்லாருக்கும் தெரியுது. இதுக்கிடையில இந்த ஆட்சியில் பங்கு அதிகம் இந்த மாதிரிலாம் கேட்டு இடையில கொஞ்சம் இப்படி பேசுவதன் மூலமாக மட்டும்தான் ஃபெமிலியர் ஆகிறாரு பிரவீன் சக்கரவர்த்தி. இவர் மட்டும் இன்னைக்கு விஜயை சந்திக்கிறாரு ஒரு செய்தி வரலாம், இவர் யாருன்னே யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த பரபரப்பு இல்லைனாலுமே நமக்கு செல்வ பெருந்தகையே தெரியும். ஆமாம். கோபண்ணா அவர்களை நமக்கு தெரியும். காங்கிரஸ் கட்சியின் அடையாளங்களாக இருப்பவர்கள் யாருமே இந்த மாதிரி நாங்கள் விஜயோட போக போகிறோம், அதிக சீட்டு வாங்க போகிறோம், விஜயோட பேசிக்கிட்டு இருக்கோங்கிறத விரும்பலை, அப்படி பேசலை. ஏன்னா அவர்கள் வந்து திமுக ஒரு சிலர் இருக்காங்க, ஒவ்வொருத்தவங்க ஒன்று பேசிட்டு இருக்காங்க. சில தலைவர்களுக்கு வந்து திருச்சி வெளிச்சாமி ஆகட்டும், இல்லை ஜோதிமணி அவர்களே சில நேரங்களில் சில மாதிரி பேசிட்டு இருக்காங்கிறது அது ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு காங்கிரஸ். இல்லை, அது காங்கிரஸ்ல எப்பவுமே அப்படி ஒரு அதிருப்தி இருக்கக்கூடிய ஒரு விஷயம், திமுக எதிர்ப்புங்கிறது. ஏன்னா
எம்ஜிஆர் காலத்தில் அதிகமாக அவங்க என்ன சொல்லப்போனால் 80க்கு பிறகு அவங்க இந்திரா காந்தியோட நல்ல நட்போடு தான் எம்ஜிஆர் இருந்தார். டெல்லியில் யார் இருந்தாலும் எம்ஜிஆர் ரொம்ப நட்போடு தான் இருப்பாங்க. இந்திரா காந்தியாக இருந்தாலும் ராஜீவ் காந்தியாக இருந்தாலும் அவர் நட்புடன் தான் இருந்தார். அதனால் காங்கிரஸ்காரங்களுக்கு இயல்பாக ஏடிஎம்கேவுடையும் ஒரு நல்ல பிணைப்பு உண்டு. அப்புறம் இப்போ உள்ள காங்கிரஸில் ஸ்தாபன காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்திரா காங்கிரஸ் பாரம்பரியம் உள்ளவங்களுக்கும் எமர்ஜென்சியில் நம்மளை எதிர்த்தவர்கள்ங்கிற கோபம் திமுக மீது இருக்கும் அவங்களுக்கு. ஸ்தாபன காங்கிரஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காமராஜரே தோக்கடிச்சது இந்த திமுக தானே அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கும். இப்போ ரெண்டும் சேர்ந்து தான் காங்கிரஸாக இருக்குது, ஸ்தாபன காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ். அப்போ 2 பேருக்குமே கலைஞர் எதிர்ப்பு, திமுக எதிர்ப்புங்கிறது இருக்கும். ஸோ இது கொஞ்சம் வரலாறு தெரிஞ்ச பழைய சீனியர் லீடர்ஸ்க்கு இன்னும் ஒரு திராவிட கட்சியின் மீதான வெறுப்பு, 67 நம்மளை தோக்கடிச்சிட்டாங்களேங்கிற அந்த ஒரு கோபம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் நம்ம தலை நீட்டவே முடியலையே, ஒன்றுமே வர முடியலையே, மாறி மாறி கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதான்னு இவங்களோட போய் தான் நம்ம சில சீட்டுகளை பெற வேண்டியது இருக்குது. அதனால தான் கரும்பு சக்கை வரைக்கும் வந்துட்டாங்க. ஆமாம், அவங்களே அந்த அளவுக்கு நம்ம போயிட்டோமேங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. சரி, கட்சிக்காரர் அவங்க அப்படி நினைக்க வாய்ப்பு இருக்குது. நான் கேட்பது எல்லாம் சரிதான், நீங்கள் சொல்கிறது ஒரு லாங் விஷனுக்கு. பட் இந்த தேர்தலில் நீங்கள் விஜயெல்லாம் போய் சந்தித்து பேசுவது, இந்த அணுகுமுறையே வந்து ஒரு நல்ல முறை கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு சுய விளம்பரத்துக்காக இப்படி பண்ணக்கூடியவராக இருக்கிறாருன்னு தான் பார்க்குறேன் ஒழிய, ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய வெற்றியை நாடக்கூடியவர், இந்தியா கூட்டணி இந்திய அளவில் வெற்றி பெறணும்னு நினைக்கக்கூடிய ஒருவர் இப்படி பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரியான வேலைகளை வந்து பண்ண மாட்டாங்க. இது ஒரு ஆக்கப்பூர்வமான வேலை கிடையாது. விஜயை சந்திக்கிறது, எங்கள் பக்கம் ஆள் இருக்குன்னு காமிக்கிறது, நாங்கள் அங்கே போயிட போகிறோங்கிறது, அதுவும் மனசாட்சியோடு காங்கிரஸார் நினைக்கணும். காங்கிரஸார் ஒரு மதச்சார்பற்ற கட்சி இந்தியா முழுவதும். பாஜகவுக்கு ஆல்டர்னேட்டிவ் கட்சியாக காங்கிரஸ் இருக்கு. ராகுல் காந்தி வந்ததுக்கப்புறம் அந்த நம்பிக்கை வந்து மதச்சார்பற்ற சக்திகளுக்கு அதிகரிச்சிருக்கு. ஆனால் இந்தி பெல்ட்டில் உங்கள் நிலை என்ன? எத்தனை மாநிலத்தில் நீங்கள் இருக்கீங்க? எங்கேயுமே இல்லை. சமீபத்தில் பீகாரில் நடந்து மாநில பெரிய அளவில் நம்பணும் எப்படியாவது தேஜஸ்வி தலைமையில் வந்துடும், இங்கே ராகுல் காந்தி காங்கிரஸ் கூட்டணி அமைச்சரவை வந்துடும்லாம் நம்பணும். ஏன்னா ராகுல் காந்தி ஒரு ஃபேஸ், தேஜஸ்வி ஒரு நம்பிக்கைக்குரிய முகம்னு. ஆனால் என்ன நடந்துச்சு? காங்கிரஸ் எத்தனை சீட்டு வாங்குச்சு? ஏங்க ஓவைசி தனிச்சு நின்று 5 சீட்டு வாங்கினாருங்க. காங்கிரஸ் கூட்டணி வச்சு கூட இரட்டை இலக்கம் கூட பெற முடியாத நிலையில் பீகாரில் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் எப்படி இருக்கீங்க? எவ்வளோ சீட்டு, எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள்? அப்போ தமிழ்நாடு, நீங்கள் சொல்லக்கூடிய தேசிய கட்சி நுழைய முடியாத தமிழ்நாட்டில் திராவிட கட்சி உங்களை நல்ல நிலையில் தான் வச்சுருக்கு, உங்களை ஜெயிக்க வைத்திருக்கிறது. இல்லை, இப்போ பீகார் தேர்தலேருந்து பாடம் கற்றுக்கல காங்கிரஸுங்கிறது இதன் மூலிமா எடுத்துக்கலாமா நம்ம? இல்லை இவர் காங்கிரஸினுடைய ஒரு நிர்வாகியாக ராகுல் காந்தி அவர்களுக்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக அஃபிஷியலாக, நம்ம இவங்க ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டுன்னு போடலாம், அஃபிஷியலாக பார்த்தா தேர்தல் வியூக வகுப்பாளர்களில் ஒருவராக பயணிக்கக்கூடிய நபராக இருக்காரு. அப்படி அஃபிஷியலாக பார்த்துருக்காரு, இது தனிப்பட்ட சந்திப்பாக அவர் பார்த்துருக்காரு நம்ம எடுத்துக்கணும். இப்போ சசி தரூரை காங்கிரஸின் முகமாக சமீப காலமாக என்னால் பார்க்க முடியல. சசி தரூரை சில வருடங்களாகவே. ஆமாம், கமல்நாத் போன்றவர்களை இந்துத்துவத்துக்கு மாற்றான காங்கிரஸ் தலைவர் என்று என்னால் பார்க்க முடியல. அது மாதிரி இந்த பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்களையெல்லாம் தமிழ்நாட்டு காங்கிரஸின் முகம் என்றோ இல்லை தேர்தலை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இவர் இருக்கிறார் என்றோ நான் பார்க்கல. தமிழ்நாட்டை சேர்ந்தவர்னு இன்னைக்குதான் தெரிய வருது. மலையாளியா, தமிழரா, ஆந்திராக்காரரா, தமிழ்நாட்டுக்காரரா, இதுவே இன்னும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாது. இவர் ஏதோ சீட்டு கேட்டு திமுக ஏதோ சீட்டு தராம ஏதோ பழி வாங்கப்பட்டு இருக்கலாம், அந்த கோபம் இருக்கும். இந்த மாதிரி தேர்தல் சமயத்தில் மாதிரி தனிப்பட்ட நாடாளுமன்ற தேர்தலே அது பெரிய டாக்கா தான் இருந்தது. இவருக்கு பதிலாக தான் சுதா அவங்கள நிப்பாட்டுறாங்க, அவங்க எம்பியா இருக்காங்க, வெற்றியை பெற்றாங்க. அப்போ நம்ம ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராவதை தடுத்திருக்கிறது திமுக. இல்லை திமுக கூட்டணி வச்சா நமக்கு எதுவும் சீட்டு கிடைக்காது, திமுக சில கணக்குகள் வச்சிருக்கலாம், இவங்க உங்களுக்கு கொடுக்காதீங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம், உறுதியா தெரியல. இவர் திமுக மீது பிராண்டுவதை பார்க்கும்போது அப்படி ஏதோ ஒன்று நடந்திருக்கு. திமுக கூட்டணி வந்தால் இவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம், அதனால திமுகவை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணணும், இந்த கூட்டணி டிஸ்டர்ப். சில பேர் நினைப்பாங்க, ஒன்று நாம் இருக்கிற கூட்டணி ஜெயிக்கணும், இல்லையா நம்ம அதை ஏதாவது உடச்சி விடணும், அதை ஏதாவது குழப்பி விடணும் வாங்கல. அந்த மாதிரி இவங்க எதுவும் பண்ணக்கூடிய வாய்ப்பாக தான் பார்க்குறேன். இப்போ வேணும்னே கூட சீட்டு கேட்க வைக்கிறது, கேட்டு கடைசியில் தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வரும். இப்போ அதிக சீட்டு எப்போதுமே நம்ம தமிழ்நாட்டு தேர்தல் வரலாற்றில் எப்போல்லாம் நீங்கள் காங்கிரஸ் கட்சிக்கோ பாரதிய ஜனதாவுக்கோ அதிக சீட்டு கொடுக்குறீங்களோ அந்த கூட்டணியினுடைய ரிசல்ட் கண்ணு முன்னாடி தெரியும். அவுட்டு தோல்வியாக தான் இருந்திருக்கு. 63 சீட்டு கொடுத்தப்ப திமுக காங்கிரஸ் நிலை என்ன? 5 சீட்டு கூட ஜெயிக்கல. 63 நாயன்மார்கள் கிடைச்ச பார்த்தா 5 தான் கிடச்சிச்சு. இதை ஞான தேசியன ஒரு முறை என்னுடைய பேட்டியில் சொன்னார், 63 சீட்டு கேட்டதே வம்புளுக்கு தான் கேட்டோம், நம்ம வேணாம் ஜெயிக்கிற சீட்டு மட்டும் கேட்போம்னு ஞான தேசியன் கேட்டிருக்கார், சொல்லியிருக்கார். அப்போலாம் பிரச்சனை பண்ணதில்
திமுகவை பழி வாங்குறோம்னு நினச்சி பண்ணதில் கடைசியில் உங்களுக்கு 5 சீட்டு தானே கிடச்சிச்சு. திமுக ஆட்சி இழந்துருச்சு, ஓகே, திமுகவும் ஜெயிக்கல, பட் நீங்கள் ஜெயிச்சிங்களா? எத்தனை காலத்துக்கு அவங்க வெற்றியை விட திமுக எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, அவனுக்கு ஒரு கண்ணாவது போகணும்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னைக்கு பார்வை பெறுவது என்று ஒளி பெறுவது? அதனால் இதை நோக்கி நகராதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இன்றைய நேர பரபரப்பு. விஜய்ங்கிறது ஒரு லாலிபாப் மாதிரி எல்லாருக்கும் அப்பப்போ எடுத்து சாப்பிட்டுக்கிறாங்க லைட்டாக, அவ்வளோதானே ஒழிய விஜயை வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான சக்தி கிடையாது தமிழ்நாட்டில். இதற்கு தான் பயன்படுவார். இந்த ஓட்டை பிரிப்பது, கூட்டணியை உடைப்பது. இந்த கூட்டணிக்காரங்க பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆள் இருக்கான்னு இப்படி ஆள் காமிச்சு இந்த குழந்தைகளுக்கு சோறு ஊட்டுற மாதிரியான நிலை தான் விஜய்க்கு இருக்கே ஒழிய விஜயோடலாம் காங்கிரஸ் கூட்டணி போகுதுன்னே வச்சுக்கோமே. விஜய் ஒரு 85 சீட்டு காங்கிரஸ் தந்துடுது. எத்தனை சீட்டு காங்கிரஸ் ஜெயிக்கும், விஜய் எத்தனை சீட்டு ஜெயிப்பார்? யார் வேலை பார்ப்பா? யார் கேண்டிடேட் எங்கே இருக்கிறாங்க? விஜய் பக்கத்தில் யார் இருக்கிறாங்க? முதல் விஜயோட பேட்டனுக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய பேட்டனுக்கும் வேலை பார்க்க முடியுமா 2 பேரும் சேர்ந்து? ஒரு பாரம்பரியமான ஒரு தேசிய கட்சியான காங்கிரஸ் வந்து விஜய் ரசிகர்களோடு சேர்ந்துக்கிட்டு ஒரு பத்திரிகையாளரையே இப்போ மாலை போட்டு அவங்க விளாண்டு பொம்மை மாதிரி ஆக்கி விளாண்டு பார்த்தாங்க விஜய் ரசிகர்கள். இப்போ காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் அவங்க பேசுகிறது, அவங்களுடைய கரைவேட்டி, அந்த தன்மைக்கு இந்த ஜென்சி கிட்ஸ் பசங்களோட சேர்ந்து பண்ணிடுவாங்களா? சரி, ஓகே, ஒரு வேளை கூட்டணி சேர்ந்தா, ஆனால் கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்பு குறைவு. இதை காட்டி சீட்டு அவங்க கூட கேட்டாலுமே திமுக கூட்டணிக்கு சிக்கல். இப்போ இவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, எங்களுக்கு 40 கட்சிகள் அதிகமாக கண்டிப்பாக கேட்பாங்களா? ஏங்க, காங்கிரஸ் கட்சிக்கு போன முறையோட 15 சீட்டு 10 சீட்டு நீங்கள் கூட கொடுக்குறீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் இல்லை அப்படி கொடுக்கறதுக்கும் திமுக கூட்டணியில் வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே கடந்த முறை தேர்தலே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு தொகுதி பங்கு இல்லை. இப்போ எனக்கு தெரிந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு இந்த முறை கூட சீட்டு கொடுப்பாங்கன்னு தான் சொல்லப்படுது. ஏன்னா அவங்க பல மாதங்களா கோரிக்கை வச்சுட்டு இல்லை, பல மாதங்களா இல்லை, அவங்க தொடர்ந்து கூட்டணியில் இருக்கிறாங்கிறது மட்டும் இல்லை, அந்த உண்மையிலே அந்த கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கு, கை கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்குறாங்க. கட்சியுமே வளர்ந்துருக்கு. இளைஞர்கள் அதிகம் இருக்கிற கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கு. இன்னைக்கு பெரும்பாலும் இளைஞர்கள் சினிமா நடிகர் பின்னாடியும் வலதுசாரிகள் பின்னாடியும் போய்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு பெரியார் அம்பேத்கர் கருத்தை பேசுகின்ற ஒரு கட்சிக்கு இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறாங்கன்னா அது விடுதலை சிறுத்தைகளுக்கு தான். நான் கருத்தியலாக கூட பேசல, பவர் பாலிடிக்ஸில் யதார்த்தத்தை பேசுகிறேன். அப்போ அந்த கட்சி எங்களுக்கு 6, இந்த முறை 13, 12 கேட்டால் ஒரு கேட்டு 8, 9க்குள்ளே முடிக்க கூட வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸ் கட்சி எந்த அடிப்பில் கேட்பாங்க? பீகாரில் பார்த்தீங்களா, ஹரியானாவில் பார்த்தீங்களா, எல்லா இடத்துலையும் உங்களுக்கு தோல்வியை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. மாநில கட்சியில் உங்களுக்கு அதிக சீட்டு கொடுக்கும் போதெல்லாம் பிரச்சனையாகுது. இப்போ நீங்கள் எதை வச்சு கேட்பீங்க? ஆனால் திமுக தலைமை பீகாரோட ஒப்பிட மாட்டாங்க. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கான மரியாதையான இடத்த கொடுக்கணும்னு தான் அவங்க நினைப்பாங்க. அவங்க அந்த பழி வாங்குறது, பாத்தியா பீகார் வந்துருச்சு, அதை வைத்து குறைப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் திமுக தலைமை பண்ணாதுன்னு தான் நினைக்கிறேன். அவங்க மரியாதையாக கடந்த முறை அவங்க எவ்வளோ சீட்டு இருந்தாங்க எல்லாம் பார்த்து கொடுப்பாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே, தொகுதி பங்கீடு குறித்த ஒரு டீம் வந்து காங்கிரஸ் போட்டிருக்கு. அந்த 5 பேர் கொண்ட குழு வந்து முதலமைச்சரை சந்தித்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திட்டு போயிட்டாங்க. அப்போ அதோட அங்கே முற்றுப்புள்ளி வந்துடுது. திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதி, தொகுதி பங்கீடுக்கே போயிட்டாங்க அப்படிங்கிறத எடுத்துக்க முடிகிற ஒரு செய்தியாக அது இருந்துச்சு. மறுபடியும் வந்து காங்கிரஸ் வந்து சேர்ந்த ஒரு வியூக ஒப்பாளர் போய் விஜய் அவரோட பார்க்கறது, 2 மணி நேரம் பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து மறுபடியும் ஒரு டாக் ஆரம்பிச்சு. இல்லை, இது இவங்களுடைய காங்கிரஸில் சில பேருடைய தனிப்பட்ட அபிலாஷைகள்ங்க. திமுகவோட கூட்டணி, அவர் வந்து ராகுல் காந்தியோட நெருங்கிய நட்பு கொண்டவராக இருக்காரு. அப்படிங்கும்போது எல்லாருமே நெருங்கிய. இப்போ ராகுல் காந்திக்கு வந்து தமிழ்நாடுங்கிறது ஒரு மாநிலம், அவ்வளோதான். அவங்களுக்கு இந்தியா முழுக்க அவர் வந்து அவருக்கான இலக்கு இருக்குது. தமிழ்நாடுங்கிறது ஒரு மாநிலம், ஆனால் தமிழ்நாடு ஒரு ப்ராக்ரெசிவ் முற்போக்கான மாநிலங்கிற அடிப்படையில் ராகுல் காந்தி தமிழ்நாட்டை ரொம்ப நேசிப்பார். காங்கிரஸ் வெற்றிக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிற மாநிலங்கிறதுனால தமிழ்நாடு அவருக்கு பிடிக்கும். பிஜேபி ஜெயிக்கவே முடியாத மாநிலம் அப்படிங்கிறதுனால ராகுல் காந்திக்கு தமிழ்நாடு ரொம்ப பிடிக்கும். அந்த நெருக்கம்ங்கிறது ஸ்டாலினோடையும் அவருக்கு இருக்கு. அந்த பேரிகேடை தாண்டி வந்து ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி தரதெல்லாம் வந்து வெறுமனே கூட்டணி மட்டும் இல்லை, நம்ம 2 பேருமே ஒரே கொள்கையில் இருப்போங்கிற அந்த உணர்வு, புரியுதுங்களா? இந்த நிலையில் அப்படி ஒரு கூட்டணி கொள்கை ரீதியாகவும் ராகுல் காந்தி, காங்கிரஸ் கொள்கையும் திமுக கொள்கைன்னு ஒன்றுனால சொல்ல மாட்டேன், ஆனால் ராகுல் காந்தியினுடைய இதயமும் தமிழ்நாடு முதலமைச்சருடைய சிந்தனையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. பெரிய வேறுபாடு இல்லை, இந்திய எதிர்ப்பு உட்பட எல்லாமே அவங்க. இந்த கூட்டணி அப்படிங்கிறது அவங்க கொள்கை கூட்டணி அப்படின்னு சொன்னா கூட பீகார் தேர்தல் பிரச்சாரத்துக்கெல்லாம் முதல்வர் போயிட்டு வந்ததை பார்க்கும்போது இந்த தமிழ்நாட்டோடயே சுருங்கிடாம இந்த இந்தியா கூட்டணியில பெரிய ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த அளவுக்கான ஒரு இதுல போயிட்டு இருக்காங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. விஜய் அவர்கள் சைலண்டா இருந்திருந்தா கூட பரவாயில்ல, இந்த கேள்வியை கடந்து போயிருந்திருக்கலாம்.
இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு நபரோட 2 மணி நேரம் சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. திருப்பரங்குன்றம் விஜய், மதுரை தெற்கு விஜய், வடக்கு விஜய், மேற்கு விஜய்னு பேசின விஜய் மதுரையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. 2-3 நாளாக பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு வார்த்தை, ஒரு அறிக்கை கூட விடாமல் இன்னைக்கு இப்படி ஒரு அரசியல் செயல்பாட்டை ஒரு சந்திப்பை நடத்தியிருக்காரு அப்படிங்கிறது இது எப்படி எடுத்துக்கணும்? இல்லை, இதுதான் விஜய். இப்போ மதச்சார்பற்ற முகம் கொண்ட கட்சி காங்கிரஸ். இன்னைக்கு பாஜகவுக்கு எதிராக யார் இருக்கா? திமுகவும் இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் தான் இருக்கிறாங்க. அப்போ காங்கிரஸுடன் சேர்ந்து நிற்க வேண்டியது எல்லா வகையிலும் அதுதான் பொருத்தமாக இருக்கு. 2 சீட்டு 3 சீட்டு கூட கிடைக்கிது, அல்லது 10 சீட்டு கூட கிடைக்கிது, அல்லது அதிகாரத்தில் பங்கு, இப்படியெல்லாம் சொல்லி இவங்க அந்த நடிகர்கிட்ட போனாங்கன்னா காங்கிரஸ்க்கான கிரெடிபிலிட்டியே போயிருமே. இப்போ காங்கிரஸுக்கு சில தொகுதிகள் வெற்றிக்கு வாய்ப்பு இருக்காங்கிறது கூட சந்தேகம் தானே. இல்லை, காங்கிரஸ் கன்னியாகுமரியில் நல்ல செல்வாக்காக இருக்கிறாங்க. ஒரு சில தொகுதி திமுக வீக்காக இருக்க மேற்கு மண்டலத்தில் இருக்கிறாங்க. மற்றபடி திமுக காங்கிரஸ் சேரும்போது தான் வெற்றிங்கிறது சாத்தியம். திமுக இல்லாமல் அவங்களால ஒரு 5 தொகுதி கூட வெற்றி பெற முடியாது. காங்கிரஸ்காரங்களுக்கே உண்மை தெரியும், யதார்த்தம் தான். விஜயால ஒரு தொகுதி கூட வெற்றி பெற முடியாது. விஜய் கட்சிக்கு வேலை பார்க்க ஆள் கிடையாது. அது என்ன மாதிரி போக போகுதுன்னு அவங்களுக்கே தெரியல. ஏதோ ஒரு டிராவலில் செங்கோட்டையனை கூப்பிட்டுக்கிறாங்க, அடுத்து முனுசாமி வந்தாலும் ஏற்றுக்குவோம், தம்பிதுரை வந்தாலும், திமுகலேருந்து 2 பாஜகலேருந்து 2 பேர் வந்திருக்காங்க, யார் வந்தாலும் ஏற்றுக்குவாங்க. அதனால அந்த கட்சி எதை நோக்கி பயணிக்குதுன்னே தெரியாம போயிட்டு இருக்கு. திமுகலேருந்து வந்தாலும் சிறப்பு கம்பளம், 2 மினிஸ்டர் வந்துகிட்டு இருக்காங்க, பிடிஆர் வர போறாரு, இருக்கிறாங்க. இந்த மாதிரி அதுக்கு கொள்கை கிடையாது, இலக்கு கிடையாது. கொள்கைன்னா என்ன? இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தில் ஒரு RSS சங் பரிவார் ஒரு சம்மந்தம் இல்லாமல் அயோத்தியா மாற்றுறதுக்கான மத கலவரத்தை திட்டமிடுறாங்க. பாபர் மசூதி வந்து ஒரு நாளில் கலவரத்தை உண்டு பண்ணல. சுதந்திரத்துக்கு அப்படி ஒரு சிலையை வைக்கிறது, சவத்தை தாண்டி லைட்டாக இது பண்ணுறது, ராஜீவ்காந்தி பீரியடில் ஒரு கேஸ் போடுறது, அப்படியே பண்ணி 92 மசூதி அடித்தாங்க. இன்றைக்கி திருப்பரங்குன்றத்தில் விதை போட்டிருக்கிறாங்க. எப்படி ஒரு 30 வருஷத்தில் இருக்கிற பள்ளிவாசலில் கொஞ்சம் தமிழ்நாட்டிலையும் அந்த மாதிரி இடிச்சுட்டு உள்ளே போயிடணும் அப்படிங்கிற திட்டம் அவங்களுக்கு இருக்கும். உங்க நாளைக்கே இடிச்சு இன்னைக்கு கேளுங்க, நாங்க முஸ்லீம்களின் எதிரியிலேருந்து தான் சொல்லுவாங்க. நாங்க இன்னைக்கு விளக்கேத்திக்கிறோம் தானே சொல்றோம். இப்படிதான் ஆரம்பிக்கும். பள்ளிவாசல் பக்கத்தில் கேட்பாங்க, அப்புறம் இது தர்காவான்னு கேட்பாங்க, தர்கா எப்போ இருந்துச்சுன்னு கேட்பாங்க. இங்கே தான் முத முருகனுக்கு அபிஷேகம் நடைபெற்ற இடம், இந்த இடத்த தான் அவங்க தர்கா கத்திரிக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள நுழைய ஏதாவது ஒரு தர்காவுக்கு போகிற வழியெல்லாம் ஏதாவது முஸ்லீம்ஸை சொல்லி திட்டிடுவா. ஏன்னா 100 பேர் போவாங்க. கந்தனுக்கு அரவகரான்னு சொல்வது தான் தமிழர் மரபு. ஆனால் பாரத் மாதாக்கு ஜெயங்கிறாங்க. இவர்களின் நோக்கம் முருக பக்தி அல்ல. கடவுள் நம்பிக்கை கொண்ட பக்தர்கள் யாரும் இவங்களை விரும்பல. அவங்க அந்த மக்களை வரவேற்கிறாங்க, கை தட்டுறாங்க. அந்த மக்கள் வரவேற்க மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு பிஜேபி காலில் விழுந்து கெஞ்சி இருக்கு, கடை அடைப்பு நடத்துங்க, இந்துக்களுக்கு ஆபத்துனா. அவன் என்னடா இந்துக்களுக்கு ஆபத்து அப்படின்னு. அங்க முஸ்லீமும் கடை வச்சிருக்கிறாங்க, இந்துக்களும் கடை வச்சிருக்காங்க. நாங்க ஒற்றுமையா தான் இருக்கோம், நீங்க போயிட்டு வாங்கன்றாங்க. ஒற்றுமை அங்க சண்டையே வரலையே. சண்டை வந்தா தானே ஒற்றுமை. முஸ்லீமும் கடை வச்சிருக்கிறாங்க, முருகன் கோயிலை நம்பி தான் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, தர்காவை நம்பி இந்துக்கள் கடை வச்சிருக்கிறாங்க. அந்த பொருட்களை வாங்க, யாரும் எந்த பிரச்சனையும் இல்லை. பாட்டுக்க பாய் கடையில் போய் முருகன் கோயிலுக்கு தேவையானதை வாங்குறாங்க. ஒரு இந்து கடையில் வந்துட்டு ஒரு முஸ்லீம் வந்து அந்த தர்காவுக்கு தேவையானதை ஊதுபத்தி எல்லாம் தாங்கன்னா, நான் ஒரு இந்து, நீ ஒரு முஸ்லீம் கடையெல்லாம் அப்படிலாம் யாருமே பார்ப்பதில்லை. இன்னைக்கு பிஜேபிக்காரங்க கெஞ்சி கடையடைப்பு உத்தரவு போடுங்க, நம்ம எதிர்ப்பு காட்டணும்னா ஒரு இந்து கடையில் கூட மூடலை. போயாயோ 2 நாள் என் பொழப்பு கெடுத்தது இல்லாமல் 3ஆவது நாள் வந்து கெடுக்க தெரியான்னு. அங்கே மக்கள் விரும்பலை. மக்கள் வந்து டென்ஷனாக பரபரப்பாக இருக்கிறது விரும்ப மாட்டாங்க. வாழ்க்கை ஓடணும்ல, வியாபாரம், தொழில். எங்கள் வாழ்க்கை அமைதியாக இருந்துச்சு. அதுதானே மக்கள் கேட்டான், எதுக்கு சிஆர்பிஎஃப் எது சிஎஸ்எஃப் எதோ கூட்டிகிட்டு வரீங்க? அந்த மக்களே விரும்பலை. அந்த அவன் திரும்பி போகிறப்ப மக்கள் ஒரு விசில் அடிக்கிறான் அப்படின்னு. அதை விசில் அடித்தவ யாருன்னா முருக பக்தர்கள். அப்போ இவங்க வந்து இந்துக்களுக்காகலாம் பேசலை, இவங்களுக்கு வம்பு பண்ணணும், பள்ளிவாசலை சீண்டணும், அரசியல் செய்யணும், தமிழ்நாட்டை அயோத்தி மாதிரி கலவர பூமியாக மாற்றணுங்கிறாங்க. இவ்வளோ சம்பவம் நடக்குதே. முஸ்லீம்களுக்கு திமுக ஒன்றும் செய்யலை, பாரதிய ஜனதாவுடன் துரோகம் தான் செஞ்சிருக்கு அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஆனால் விஜய் இந்த பிரச்சனை குறித்து அவர் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க முடியுமான்னு கூட தெரியாது. மதுரைனா என்னன்னு தெரியுமான்னு தெரியல, திருப்பரங்குன்றம்னா என்னன்னு தெரியுமான்னு தெரியல, தர்கானா என்ன, பள்ளிவாசல்னா என்ன தெரியுமான்னு தெரியல. யோசிச்சு பாருங்க, ஷூட்டிங் போயிருக்கோமா, இந்த மலைக்கெல்லாம் ஏதாவது மலைக்கு போயிருக்கோமா, திருப்பரங்குன்றம்னா என்ன சொல்லியிருக்கிறாங்க, நாமக்கல்னா என்ன, ஈரோடு, எல்லாமே அந்த டூர் போகும்போது எழுதி தர்றது தான். அவங்களுக்கு என்ன, சென்னை லயலா காலேஜில் படிச்சிருப்பாரு, இப்போ பனையூரில் இருக்காரு. தமிழகம் நான் தான் போட்டியிடுறேன் அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு தான் என்னன்னு தெரியணும்ல. சட்டமன்ற தொகுதி மாவட்டங்கள் தெரியுமா? விருதுநகர்னு ஒரு மாவட்டம் இருக்குது. இவர் நடித்த சிவகாசி படம் விருதுநகர் மாவட்டத்துக்குள்ளே தான் இருக்குது. சிவகாசிங்கிற ஊர். ஈரோடு தெரியுமா, பள்ளிப்பாளையம் தெரியுமா, குமாரபாளையம் தெரியுமா, கரூர் தெரியுமா, சேந்தமங்கலம் தெரியும், எதுவுமே அவருக்கு தெரியாதுங்க.
இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது, இவர் ஏதோ முஸ்லீம்கள்லாம் இஸ்லாமியர்களின் தோழன் நான் திமுக அவங்கள ஏமாத்துதுலாம் சீனை போடுறாரு. இது குறித்து ஏதாவது ஒரு கருத்து சொல்றீங்களா? இல்ல மழை பெஞ்சு வழக்கம் போல மொன்னத்தனமாவது ஒரு அறிக்கை, கிறுக்குத்தனமாவது ஏதாவது இருவரும் ஒற்றுமையாக இருங்கள் அப்படியே ஏதாவது திமுக தான் சதி பண்ணுது, திமுக தான் அது சொன்னா இப்ப அடுத்த அறிக்கை விட்டு அடுத்த சொல்லுவாரு திமுகவின் சதி, மதவாத சக்திகளை புறக்கணிப்போம். இல்லைங்க, பிஜேபி பிரச்சனை, அதை கண்டிக்கிறோம். திமுக அரசு இதை ஏன் தடுக்கவில்லை? அடுத்த கேள்வி. இவங்க மீட்டிங் நடத்துவாங்க. நீங்க லாஸ்டா இந்த பேட்டி இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். விவாதங்களுக்கெல்லாம் போறீங்க, தாவேகா செய்தி தொடர்பாளர்கள்லாம் வராங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு அவங்கள ஃபேஸ் பண்ணும்போதெல்லாம்? இல்லை, அவங்க பாவங்க, அவங்களுக்கு வரலாறு எதுவுமே தெரிவதில்லை, யதார்த்தம் எதுவுமே தெரிவதில்லை. ஆனால் விஜய்க்கும் அவ்வளவுதான் தெரியும். இப்போ ஒரு கட்சினா கட்சி தலைவருக்கு நிறைய விஷயம் தெரியும், தொண்டர்கள் அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்க மாட்டாங்க, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கட்சியில் தலைவருக்கும் எதுவும் தெரியாது, புசியானது பொதுச் செயலாளருக்கும் எதுவுமே தெரியாது, ஆதவர்ஜினாவுக்கும் எதுவும் தெரியாது. அன்னைக்கு ஆதவர்ஜினா ஊடகத்தில் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்றாரு, எங்களுக்கு திமுக இருந்து ஆள் வந்தா எடுத்துக்குவோம், அதிமுக எங்க எதிரி இல்லைன்னு சொல்றாரு, எதிர்கட்சி இல்லைன்னு சொன்னாரு, எங்களுக்கு எதிரி கிடையாது. 2 மாசத்துக்கு முன்னாடி வேற ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, அதுவே அழிஞ்சு போயிட்டு இருக்கு, அதுக்கே நாங்க பேசணும். அப்ப எடப்பாடியோடய அலைன்ஸ் போறதுல அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஊழல் கட்சி என்று சொல்லப்படுகிற அதிமுக இருந்து செங்கோட்டையன் வந்தாலும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அமித்ஷாவோட லிங்க் வச்சிருக்கக்கூடிய செங்கோட்டையன் வந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை, டிடிவி வந்தாலும் ஒன்றும் இல்லை. ஆனால் அவங்களுக்கு எதுவுமே கிடையாதுங்க, எந்த இதுவும். ஆனால் இவங்க எல்லாரை பார்த்தும் கேள்வி கேட்பாங்க, நீ யார் தெரியுமா, நீ பிஜேபியில் கூட்டணி வச்சவன் தானே, இப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. இது வேறொரு பெரிய கட்சியினுடைய ஃபார்முலா தானே, பாஜகனுடைய ஃபார்முலா தானே இது. பாஜக எல்லா மாநிலத்திலும் இந்த மாதிரி கட்சிகளை உருவாக்குது, அது முஸ்லீம்ல இருந்தே உருவாக்கும், ஓவைசி போன்றவர்களே உருவாக்கும். நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் வந்து திமுக அழியணும், திராவிட அழியணும், சமூக நீதி அழியணும், இதுதான் இவங்களுடைய நோக்கம். இல்லைன்னா திருப்பரங்குன்றத்தில் இவ்வளோ பெரிய ஒரு மத பதட்டம் தமிழ்நாட்டில் வர மாதிரி இருக்குது, இந்த நடிகரால் அது குறித்து கருத்து சொல்லக்கூட முடியல. இது என்னன்னே அவரால் புரிஞ்சுக்க முடியல. வெயிட் பண்ணு இன்னொரு 3 நாள், ஏன்னா மழை வெள்ளம் வந்தப்போ 3ஆவது நாள் தான் அவர் பேசினாரு. மழை வெள்ளம் வந்தப்போ அவர் ஒரு ட்விட் போட்டார், எல்லாரும் பத்திரமா இருந்துக்கோங்க, பார்த்து இருந்துக்கோங்க. கீழே கமெண்ட் போட்டான், நீ பத்திரமா இரு, எப்பயும் பத்திரமா இருக்கிற மாதிரி வீட்டில் படுத்துக்கோ, பனையூரில் படுத்துக்கோ, பாத்ரூமில் படுத்துக்கோ, பெட்ரூமில் படுத்து தூங்கிட்டே இரு, உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏதோ ஒரு மக்கள் பிரச்சனைக்காக வந்து நிற்கிற மாதிரியும் ரோட்லேயும் மழையிலையும் வெயிலையும் தூய்மை பணியாளர்களுக்காக நின்னாரா, ஆணவ படுகொலை நடந்தபோது நின்னாரா, எஸ்ஏஆர் படிவ பிரச்சனைக்காக அஜித்குமார் மரணத்துக்கு நின்னார், அதுக்கு மட்டும் நைட்டு போனார். அதுக்கப்புறம் தான் கவின் ஆணவ படுகொலை நடந்தது, அதுக்கு போல அறிக்கை கூட விடல. திமுகவை விமர்சிக்கிற அரசியலாவது பண்ணுறாரு, அதையாவது தெருவில் வந்து பண்ணுறாரா? எது கேட்டால் அவர் வந்தால் கூட்டம் வந்துடும் அப்படிங்கிறாங்க. கூட்டம் நடிகர் கார்த்திக் கட்சி ஆரம்பித்தப்போ எவ்வளோ கூட்டம் வந்துச்சு தெரியுமா? நடிகர் கார்த்திக் திருநெல்வேலி, ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர் சைடு பயங்கர கூட்டம் வந்தது. நடிகர் கார்த்திக்கு வந்து கட்சி ஆரம்பித்தப்போ அவர் என்ன சிஎம் ஆகிட்டாரா? அப்போ பயங்கர கூட்டம். உங்களுக்கு சில பகுதிகளில் சிலருக்கு ரசிகர்கள் இருப்பாங்க, சில செல்வாக்கு இருக்கும். நீங்கள் அதையெல்லாம் வச்சு கவர்ச்சி வச்சுட்டு இதெல்லாம் கூட்டம் கிடையாது. கூட்டங்கிறது அன்றைக்கி ஓட்டு போடுற அன்றைக்கி தான் தெரியும் நீங்கள் யார் என்னன்னு. ஓட்டு போடுற அன்னைக்கு சமையல் கேஸ் விலை உயர்வு, பெட்ரோல் மிதிக்கும் போது அப்பாவுக்கு தெரியும் பெட்ரோல் விலைக்கு யார் காரணங்கிறது. டாலர் மதிப்பு 90 ரூபா. இப்போ மோடியோட அரசு சாதனை 90 ரூபா. இப்போ $1 90 ரூபா. இந்திய செலாவணி அந்நிய பண மதிப்பு அப்படியே இறங்குது. இதெல்லாம் யோசிக்கக்கூடிய ஒரு நடுத்தர வர்க்க சிந்தனையாளன் யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு தெரியுமே ஒழிய, நடிகரை பார்த்துட்டோம், நடிகர் வச்சிருக்கக்கூடிய விக்கை பார்த்துட்டோம், வெள்ளை சட்டை இழுப்பிச்சு துண்டு தூக்கி போட்டார் அவர் பக்கத்தில் பார்த்துட்டோம், இந்த மாதிரியான கூட்டம் வந்து தமிழ்நாட்டினுடைய தேர்தலை தீர்மானிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கேஸ் எப்பவுமே இருப்பாங்க. இந்த நோட்டோக்கு போடுறது, 49 ஓக்கு போட போகிறேங்கிறது, வெயில் அடிக்குது ஓட்டு போட மாட்டேன்னு சொல்கிறது, இந்த மாதிரி கூட்டம் பெரும்பான்மையானவர் இருப்பாங்க. ஆனால் தீர்மானிக்கிறது புத்திசாலித்தனமாக சிந்திச்சு பண்ணுறவங்க தான். அது இப்படி தான் பார்ப்பாங்களே ஒழிய அது எந்த கூட்டணி யாரோட சேர்ந்தா ஜெயிக்கணும் முதற்கொண்டு மக்களுக்கு தெரியும். மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று அமைஞ்சிச்சு. கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு முழுக்க இருக்குது, விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாடு முழுக்க இருக்குது, விஜயகாந்த் தமிழ்நாடு முழுவதும், எல்லாம் எதுவுமே வட்டார கட்சி இல்லை, எல்லாமே தமிழ்நாடு முழுக்க குடியிருக்கக்கூடிய கட்சிகள். எதுக்குமே அவங்க இதுக்கு முன்னாடி வாங்கின ஓட்டோட பாதிக்கு கீழே குறைஞ்சாங்க. ஏன்னா மக்களுக்கு தெரியும் கம்யூனிஸ்ட் கட்சியோ விடுதலை சிறுத்தைகளோ விஜயகாந்தோ திமுக அல்லது அதிமுகவோட சேரும்போது தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், அவங்க சேர்ந்து வெற்றி பெற்றுவாங்க. இல்லைன்னா அந்த கட்சி மீது உங்களுக்கு அபிமானம் இருக்கும், நல்ல கட்சிப்பா அப்படின்னு. ஆனால் தனிச்சு நிற்கும்போது ஓட்டு போட மாட்டாங்க, ஓத்துருவீங்க எதுக்கு அப்படி. இதுதான் மக்கள் சைக்காலஜி, ஓட்டு போடுற சைக்காலஜி. அதனால இந்த காங்கிரஸ் விஜயுடன் போகுமா, அதிகாரத்தில் பங்குனதெல்லாம் வந்து தோத்துக்கிட்டு இருக்க கட்சிகள், தோக்க போகிற கட்சிகள்
எப்படியாவது வெற்றி பெற கூட்டணியில் கல்லெறிந்து விட முடியுமா அப்படிங்கிறதுக்காக பேசுவதாக தான் பார்க்குறேன். ஏன்னா ஜெயிக்க போகிற யாருமே அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்குன்னு பேச மாட்டாங்க. தோத்துக்கிட்டு இருக்கிறவங்க எதையாவது கல்லெறிஞ்சு பார்ப்போங்கிற மாதிரி செய்யக்கூடிய வேலையாக தான் இதை நான் பார்க்குறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். அட்லீஸ்ட் பிரவீன் சக்கரவர்த்தி அந்த சந்திப்பு தொடர்பாக ஏதாவது அறிக்கை கொடுக்குறாரா அப்படிங்கிறத பார்த்து மீண்டும் பேசுகிறேன். நன்றி.